வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரிவீட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஆக்சுவலாக எவ்ரிதிங் 3D படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகேங்களா, சிங்கப்பூரில் ரிவீட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட், அவங்களுக்கு என்னென்னா எல்லாமே ரிவீட்டில் தான் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் மேஜராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் தான் அவங்க ப்ராஜெக்ட் பூரா. அதில் மைனர் பைப்பிங்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா, ஸோ எல்லாமே ரிவீட்டில் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அவருக்கு என்னென்னா ஃபுல்லாக அந்த பைப்பிங் பூரா ஐசோமெட்ரிக் ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணி வித் டைமென்ஷன் பில் ஆஃப் மெட்டீரியலோட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க கம்பெனியில். ஸோ அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். ஓகே, ஸோ ரிவீட்லேருந்து நான் திருப்பி வேறு சாஃப்ட்வேருக்கு நான் கொண்டு போய் பண்ணணும். ஏன்னா ரிவீட்டை பொறுத்தவரை ஐசோமெட்ரிக் ட்ராயிங் கொண்டு வரலாம், அதுக்கு ஒரு அசம்பிளிங்கிற கான்செப்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ண முடியும். பட் நம்ம அதில் பண்ணோம்னா நம்ம டைமென்ஷன்ஸிங்லாம் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா, பட் இதே நம்ம மேனுவலாக பண்ணணும், எல்லாமே மேனுவலாக பண்ணணும். இதுக்கு பதில் நான் அப்படியே வேறு பைப்பிங் சாஃப்ட்வேருக்கு கொண்டு போனேன்னா ஈஸியாக ஐசோமெட்ரிக் ட்ராயிங் கொண்டு மாற்றிட முடியும். உதாரணத்துக்கு AutoCAD Plan 3D இருக்குது, எவ்ரிதிங் 3D இருக்குது, ஸோ ஸ்மார்ட் பிளான் 3D, இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பேசிக்காக எந்த பைப்பிங் எக்யூப்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கை ஈஸியாக வரைஞ்சி கொடுத்துரும். நீங்கள் பைப்பிங் வரைஞ்சால் போதும், ஐசோமெட்ரிக்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டைமென்ஷனு என்ன ஸ்பெக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, பில் ஆஃப் மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாமே அது க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ நான் ரிவீட்டில் உள்ளதை நான் ஐசோமெட்ரிக் கொண்டு போனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா, அதில் ஒரு ஃபெமிலியரான ஃபார்மேட் இருக்குது, PCFன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் காம்பனண்ட் ஃபார்மேட்னு சொல்லி. பைப்பிங் காம்பனண்ட் ஃபார்மேட், அதாவது பைப்பிங்கு காம்பனண்ட் வேறு என்னென்ன காம்பனண்ட் ஃபிட்டிங்ஸ் வச்சுருப்பீங்க, வால்ஸ் வச்சுருப்பீங்க, எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு ஒரு PCFங்கிற ஃபார்மேட்டில் மாற்றி கொடுத்துரும். PCF ஃபார்மேட் டெக்ஸ்ட்டாக நம்ம ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா AutoCAD Plan 3Dயில் இம்போர்ட் பண்ணி அப்படியே ஐசோமெட்ரிக்காக நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, அதிலே AutoCAD Plan 3Dயில் PCF to ஐசோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்காக மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ ரிவீட்டில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ரிவீட்டில் பார்த்திங்கன்னா அவரோட ட்ராயிங் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஓகே, இன்னும் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஓகே, இன்னொன்று இந்த PCF ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேப்ரிகேஷன் பார்ட்டில் நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் PCF-ஐ கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இதில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ரோ சாஃப்ட்வேர் C++ பேஸ் பண்ணி ஒரு மேக்ரோ ப்ரோக்ராம் நம்ம ஆட் பண்ணணும். அதை பற்றி நீங்கள் கொல்லப்படாதீங்க, எனக்கு C++லாம் தெரியாதுன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், என்ன மேக்ரோ ப்ரோக்ராமோ அதை கொடுத்துருக்கோம். அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் நான் காட்டுற லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ மேனேஜுக்கு போங்க. மேனேஜில் போயிட்டு மேக்ரோஸில் மேக்ரோ மேனேஜர்னு இருக்கும். ரைட்டுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, இங்கே வேறு ஃபைல் இருக்கும், அதை விட்டுருங்க, அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு அதை செலக்ட் பண்ணி க்ரியேட்டில் மாடியூல்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அதை கொடுங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான ஃபைல் நேம் லாங்குவேஜ் C++ இருக்கட்டும், ஓகே, CA இருக்கட்டும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் க்ரியேட் பண்ணி சியோட கம்பைலர் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை ஒன்றுமே பண்ண வேணாம், பில்லில் போய் பில்ட் சொல்யூஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பில்டில் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை ஒன்றுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாடல் க்ரியேட் பண்ணதுலேருந்து நமக்கு மேக்ரோன்னு ஒன்று எனேபிள் ஆகும். ஸோ மேக்ரோ, ஸோ இதில் தான் எனக்கு தேவையானதை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, Revit ISO அப்படின்னு கொடுக்குறேன். திருப்பி மேக்ரோயின் எதில் வேணும், CF பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். CF பேஸ் பண்ணியே கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னா திருப்பி நமக்கு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஷார்ட் பில்டர்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிக் வாய்ட் Revit ISO இதான் நான் கொடுத்தது. ரைட்டுங்களா, இந்த மேலே உள்ளது எதுவுமே நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேராந்திசிஸ் இருக்குது. இந்த இடத்துலலாம் எதுவுமே மேலே எதுலேயுமே பண்ணிட வேணாம். பப்ளிக் வாய்டு நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுத்தீங்களோ அதுக்கு அப்புறம்
ஒரு 2 parenthesis இருக்கும், ஜஸ்ட் ஒரு என்ட்ரி அடிங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருப்போம் Autodesk Revit Autodesk.Revit.db அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? ஸோ காப்பி பண்ணும்போது இந்த இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து iDrive, நான் iDriveல தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ட்ரைவ் நேம் என்ன வேணுமோ அந்த ட்ரைவ் நேமை இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து எந்த ஃபோல்டரில் போட போகிறீங்களோ அதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபோல்டர் நேமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் / வேணும், ஓகேங்களா? இது இருக்கணும், அப்படியே இருக்கணும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபோல்டர் நேம், அதுக்கு முன்னாடி / அதுக்கப்புறம் பின்னாடி /, ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக ஃபார்மேட்டு. உண்மையான ஃபார்மேட் என்னென்னா இதுதான், ஓகேங்களா? ஏன்னா நம்ம எப்போதுமே கமெண்டில் போடும் / போட்டு நம்ம போடுவோம், ஓகேங்களா? டாஸில் போடும்போது அதே மாதிரி தான் போடணும். பட் ஃபோல்டர் நேமுக்கு மட்டும் ஃபோல்டர் நேமுக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு / வேணும், ரைட்டுங்களா? ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஜஸ்ட் அதே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் இங்கே பாருங்களேன், முன்னாடி இந்த ப்ராக்கெட் நான் போடல, ஓகே? / போடாமல் நான் அப்படியே நார்மலாக நம்ம டாஸில் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன். போயிட்டு பில்டு சொல்யூஷன் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அன்ரிகக்னைஸ்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு இருக்குது, 2 இது நமக்கு காட்டுது, ஓகேங்களா? காரணம்னா இந்த இடத்துல ஒரு 2 / வேணும், முன்னாடி ஒரு / பின்னாடி ஒரு / கொடுத்துட்டு திருப்பி பில்டு சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, க்ரீன் கலரில் வந்துருச்சு, ஓகே? இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வேலை முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? க்ளோஸ், ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா சிஸ்டம்க்கு போகிறேன், ஓகே? பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் இருக்கும். ஸோ இதை டவுன் ஆரோ கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபேப்ரிகேஷன் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நமக்கு மெட்ரிக் வேணுமா இம்பீரியல் வேணுமா, இங்கே மெட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெட்ரிக்கே நான் எடுத்துக்கிறேன், என்ன யூனிட் எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஸோ போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பைப்பிங். ஸோ பைப்பிங்கில் எந்த ஸ்பெக்கை பேஸ் பண்ணி நீங்கள் இருக்கீங்களோ அதை எடுத்துக்கணும், ஓகேங்களா? அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணணும், ஆட்னு. ஏன்னா லோடட் சர்வீஸில் இருந்தால் தான் நமக்கு அங்கே லோட் ஆகும். கொடுத்துட்டு ஓகே. ஸோ கொஞ்சம் சம்டைம் நம்ம வெயிட் பண்ணுவோம் லோட் ஆகிறதுக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இப்போ லோட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம எந்த பைப் வேணுமோ ஜஸ்ட்டு வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? வேறு சரியாக செலக்ட் ஆகலை, ஓகே? செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் டு ஃபேப்ரிகேஷன் கேட்கும். கேட்டவுடனே திருப்பி உங்களுக்கு இதில் போய்ட்டு என்ன சர்வீஸ் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கேயும் போய்ட்டு எல்லா சர்வீஸும் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு ஏபிஎஸ்ங்கிறத நான் எடுத்துக்கிறேன், ஓகே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து 125 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஃபேப்ரிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சைஸஸ் இருக்காது, ரைட்டுங்களா? அது ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா? பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 100 mm நம்ம அங்கே கொடுப்போம், அங்கே 100 mm இருக்காது. பைப்பிங் ஏபிஎஸில் பார்த்தா 110, அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து 110 தான் இருக்கும். ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று இங்கே டிக் மார்க் அடிக்கலாம், அல்லது இங்கே ஃபினிஷ்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அதோட இது காம்பனண்ட் ஃபுல்லாக லோட் ஆயிரும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கேயே வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே? செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி டிசைன் ஃபேப்ரிகேஷன் டிக் மார்க், ஓகே, ரைட்டுங்களா? ஸோ எல்லாத்தையுமே லோட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து கரெக்டாக அவங்க வந்து இந்த இது வந்து கரெக்டாக இல்லை அதில். ஸோ அதனால் நமக்கு அங்கே ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா? டிசைன் ஃபேப்ரிகேஷன் ஏன்னா கரெக்டாக அந்த இது இல்லை. ஸோ நான் இல்லைன்னா வால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக வரும், ஓகே? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணி கொண்டாந்து விட்டுருங்க.
இதே அதே மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டாந்து விடுங்க. அங்கே கரெக்டாக ஜாயின் ஆன மாதிரி தெரியலை. ஓகே, நம்ம அதுக்கு மாடிஃபை டூலே யூஸ் பண்ணிக்குவோம். ரைட்டுங்களா, என்னென்னா ஃபிக்ஸ் பண்ண முடியலைன்னு சொல்லுது அதுக்கு. ஓகே, நமக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த கான்செப்டுக்காக தான் நம்ம போகிறோம். ஸோ இதை டிலீட் பண்ணிடுவோம், இது வேணாம் இப்போதைக்கு. ஏன்னா என்ன கான்செப்ட் வேணுமோ நீங்கள் பண்ணும்போது அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு தேவையான பைப்ஸுங்க எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். திருப்பி மேனேஜ், மேக்ரோ மேனேஜர். ஸோ போனோம்னா நம்ம மேக்ரோ நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, செலக்ட் பண்ணி ரன்னு கொடுத்துருங்க. ரைட்டுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த பிசிஎஃப்ங்கிற லொக்கேஷனில் ஐயில் பிசிஎஃப்னு லொக்கேஷனில் 1.pcfன்னு க்ரியேட் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா, க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அங்கே வேலை முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி AutoCAD Plan 3Dக்கு போகிறோம். போயிட்டு ISOSல போனீங்கன்னா PCF to ISOன்னு இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். ஆட் PCF ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓப்பன். இப்போ இதில் போயிட்டு ISO டைப் என்ன வேணும் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக செக்கா என்ன வேணும், நான் வந்து செக்னே கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு அதோட லொக்கேஷன் எங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் கொடுத்துக்கிறேன் டெஸ்க்டாப்பில் தான் ஒன்றுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு க்ரியேட். ஸோ க்ரியேட்னா ISO க்ரியேஷன் இஸ் ப்ராசஸிங் இன் தி பேக்ரவுண்டுன்னு வரும். வந்தோடனே நமக்கு கம்ப்ளீட் ஆனோடனே இங்கே மெசேஜ் வரும், ISO க்ரியேஷன் கம்ப்ளீட், ஆல் ஐசோமெட்ரிக் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷனில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொடுத்தது அப்படியே நமக்கு சிங்கிள் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்காக வந்துருச்சு. ஸோ டைமென்ஷன்ஸ் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து செக்கு தான் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து சும்மா செக்கிங்க்கு மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. ரைட்டுங்களா, ஏன்னா நான் வந்து வெறும் செக்கிங்க்குனால எது என்னென்ன மெட்டீரியலுங்கிறது அங்கே கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே வந்து திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா பிசிஎஃப்பில் போயிட்டு ஃபைனலும் கொடுக்குறேன். ஓகே, அதே ஃபைலை நம்ம ஆட் பண்ணுவோம். கிரியேட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும், திருப்பி இந்த இடத்துலே பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்னு சொல்லுது பாருங்கள், வேறு ரூட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 3 ட்ராயிங் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், அதுக்கு இதுக்கும் பாருங்களேன், ஃபைனலுங்கும் போது எனக்கு அதே ட்ராயிங் அப்படியே தான் இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணிருச்சு ட்ராயிங்கை கொஞ்சம். ஓகேங்களா, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு கட் பீஸ் லென்த் என்னென்ன மெட்டீரியல் ஃபிட்டிங்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், T1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது இல்லாமல் கட் பீஸ் லென்த் போனதில் கட் பீஸ் லென்த்தெல்லாம் காட்டல, ஸ்பெக்கு மட்டும் தான் காட்டுனுச்சு. ஸோ எதெல்லாம் ஃபீல்டு வெல்டு, எது சாக்கெட் வெல்டு, ஸோ என்ன எரெக்ஷனில் என்ன எல்லாமே இங்கே கொடுத்துருவோம். 1 2 3 நம்பர் அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் FW. ஓகே, எல்லாமே அது கொடுத்துருக்கோம், என்னங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா 10 11 10 11 எங்கே இருக்குது, 10 11 என்ன இது சாக்கெட் வெல்டு. ஓகேங்களா, ஸோ எல்லாமே இங்கே நமக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதிலே நீங்கள் வேணும் மற்ற ட்ராயிங்ஸும் ஓப்பன் பண்ணால் இங்கே போனீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஓப்பன் எண்டுன்னு காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூடு ஃப்ரம் ட்ராயிங் 1 2ன்னு இருக்குது. ஸோ திருப்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ 1 2. ஸோ அதோட ட்ராயிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூடு ஆன் ட்ராயிங் 1 1லேருந்து வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராயிங் காட்டுது ஓவர்ஃப்ளோட்.
ஓகே, ஜஸ்ட் அதில் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நமக்கு தேவை 2 ட்ராயிங். ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன்ஸோட எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் டைமென்ஷன். ஸோ ஈஸியாக வந்து ரிவீட்லேருந்து என்னோடய ட்ராயிங்கை இங்கே கொண்டு வந்துக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி பண்ணணும்னு? ஸோ இனிமேல் வந்து எனக்கு வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வேணும்னா, ஏன்னா அவங்க வந்து மேனுவலாக வரைஞ்சிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஒர்க்கை அவர் வேணும் அப்படின்னாரு, அதுக்காக அந்த இதை போட்டிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியதில் ரிவீட்டில் உள்ளதை ஆட்டோமேட்டிக்காக அழகாக கொண்டு வந்துட முடியும். ஆக்சுவலாக இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன் ரிவீட்லே. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே இருக்கும் க்ரியேட் அசம்பிளிங்கிற ஆப்ஷன் வச்சு பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் அழகாக க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் வந்து டைமென்ஷனிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம 3Dயில் ஐசோமெட்ரிக்கும் போது 3D வியூ வச்சு தான் இங்கே பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது டைமென்ஷனிங் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் பிசிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ ரிவீட்லேருந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்குது. பிசிஎஃப்க்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பெய்ட் சர்வீஸ், எக்ஸ்ட்ரா இது மாதிரி மணி மாதிரி வரும். பட் இதுக்கு வந்து நமக்கு அந்த தேவையில்லை. நம்ம அப்படியே அழகாக அதை யூஸ் பண்ணியே நம்ம இந்த மேக்ரோ யூஸ் பண்ணியே நம்ம வரைஞ்சிக்க முடியும். அழகாக கன்வெர்ட் பண்ணி அங்கே கொண்டு போய்ட்டு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட்டு எனக்கு இதில் வந்து கமெண்டில் கொடுங்க. அது இல்லாமல் நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் என்னென்ன கோர்சஸ் நடக்கிறோன்னு. ஸோ லேட்டஸ்ட் கோர்சஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா லேட்டஸ்ட் வீடியோஸை பாருங்கள். ஏன்னா இப்போ அப்பப்போ நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் கோர்சஸ். ஸோ அந்த கோர்சஸில் நீங்கள் வித் சர்டிஃபிகேட் அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் வேணும்னா அதிலே நம்பர்ஸ் கொடுத்துருப்போம், மொபைல் நம்பர்ஸ். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். ரைட்டுங்களா? ரொம்ப நன்றி. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கட்டாயம் இது பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.